தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அமித்ஷாவின் ஒலிபெருக்கியாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக விமர்சித்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்திற்கு இனியும் அவதூறு பரப்பினால் வாங்கி கட்டிக்கொள்வீர்கள் என எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொன்னாரு? அந்த பதில் தான் எனக்கு அதிர்ச்சியை தந்தது. பாதகம் வரும், பாதகம் வராது, நான் படிக்கலை, அந்த பதிலெல்லாம் சொல்லலை. என்ன சொன்னார்? நான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை கேட்டேன், அவர் தமிழ்நாட்டுக்கு பாதகம் வராது என்று சொன்னார், ஆகவே பாதகம் வராது. இது என்ன பதில்? இது அதிமுகவுடைய பதிலா இல்ல திரு அமித்ஷாவுடைய பதிலா? திரு அமித்ஷாவுடைய பதில இவர் ரிலே பண்றதுக்கு ஒலிபெருக்கியா ஒரு கட்சி தலைவரா? இந்த பதில் என்னை பெரும் அதிர்ச்சியிலே ஆளாக்கியது. நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு, தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை சதவீதம் குறையாது, எண்ணிக்கை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். தமிழ்நாட்டுக்கு இந்த பாராளுமன்ற தொகுதி வரையறை 59 அறிவிச்சிட்டார். 59. நீ தமிழ்நாட்டுடைய எம்பி 59. ஏற்கனவே பாராளுமன்ற சதவீதம் இப்ப இருக்கிறது 7.18. ஸ்டாலின் சொல்ல இது குறைஞ்சிரும் அப்படின்னு கருப்பு சட்டை போட்டுட்டு இருந்தார். இப்போ 7.23. 7. அப்ப 5 ஏறி போச்சு. இன்னொருத்தர் பேசுறார், சிதம்பரம் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார், பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இன்னைக்கு அமித்ஷா சொன்னா நடந்துருக்குமா அப்படின்னாரு. நடந்துட்டு இல்ல. திரு ப சிதம்பரம் அவர்களே, நீங்க மூத்த அமைச்சராக இருந்தீங்க, மூத்தவர். நாங்க பேச ஆரம்பிச்சா நல்லா இருக்காது. ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு திரு ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களா? வாங்கி கட்டிக்குவீங்க.